இப்போ எப்படி இந்த குட்டி குட்டியான ஸ்டார்ஸ் நம்ம வந்து கேக் மேலே வைக்கிற டாப்பர்ஸ் வந்து நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதை எடிபிளாக நம்ம எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி காட்டுறேன். ஸோ அதுக்கு நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ ப்ரஷ்ஷு, நமக்கு கட்டர் வேணும், ப்ளஞ்ச் கட்டர் வந்து எடுத்திருக்கேன். நமக்கு தேவையான ஃபாண்டன்ட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அண்ட் இது கூட வந்து நமக்கு கோல்ட் டஸ்ட்டு, எல்லோ கலர், நமக்கு வேப்பரெக்ஸ், கொஞ்சமாக நமக்கு கார்ன்ஃப்ளவர். ஸோ இப்போ வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஃபாண்டன்ட் எடுத்துருக்கோம், சுகர் பேஸ்ட். ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம அது கூடயே எல்லோ கலர் நமக்கு வேணும், ஏன்னா நம்ம கோல்டன் கலரில் செய்ய போகிறோம். ஸோ சில்வர்னால் ப்ராப்ளம் இல்லை, ஒயிட்லேயே நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ நம்ம ரெட் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன கிளிட்டர் இல்லை டஸ்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த கலர் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ கோல்டன் கலருக்கு நம்ம எல்லோ ஆட் பண்ணியிருக்கோம். எல்லோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணணும், நல்லா கலர் மிக்ஸ் ஆகிடணும். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேலே நம்ம லைட்டாக அதை வந்து இது மாதிரி சப்பாத்தி உருட்டுற மாதிரி நம்ம உருட்டணும். ரொம்ப தின்னாகிடக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஸோ கொஞ்சம் திக்காக இருக்கும் போது நம்ம வந்து இன்சர்ட் பண்ண முடியும் நம்ம ஸ்டிக்ஸை. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் திக்காக எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ப்ளஞ்ச் கட்டர் வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து ஸ்டார்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கான ஸ்டார்ஸ் கட்டர்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது மார்க்கெட்டில். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் ஸ்டிக்ஸை வந்து நம்ம அதில் வந்து லைக் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் லேசாக நம்ம ரொம்ப பதனமாக பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப உடஞ்சி வந்துடும். அண்ட் இது கூட வந்து நம்ம இப்போ கோல்டன் கலர் அடிக்கிறதுக்காக நம்ம வந்து கோல்டன் டஸ்ட் எடுத்துகிட்டு அது கூட நம்ம லைட்டாக வேப்பரெக்ஸுன்னு நமக்கு தனியாக கிடைக்கும். இதில் நமக்கு ஆல்கஹால் பேஸ்ட் அது. ஸோ அது வந்து நம்ம எல்லா கேக் ஷாப்ஸ்லேயும் அமேசான்லலாம் கிடைக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம அடிச்சுட்டு நல்லா அதை வந்து நல்லா காய விட்டுட்டோம்னா நமக்கு ஸ்டார் டாப்பர்ஸ் ரெடி.